ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, வேதஸ்ரீக்கு லஞ்ச் பாத்தீங்கன்னா புளியோதரை தாங்க. கோயில்ல கொடுப்பாங்க பிரசாதங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்ல அது செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்து மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து, வேர்க்கடலை, சாப்பாடும் வெந்தன இருக்கு சூடா. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா எண்ணெயிலையும் போட்டு வறுக்கலாம், வெறும் வேர்க்கடலையே வறுத்து வச்சுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே கூட நல்லா இருக்கும். நம்ம இதெல்லாம் போடுறதுனால வெறும் தான் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கல தனியா, சீரகம், மிளகு, வெந்தயம் இது ஒன்றா போட்டு வறுத்துடலாம். கலர் வந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கினா போதும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சி மிளகா வறுத்துக்கணும். இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த புளி ஊற வச்சிருக்கல அந்த புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சிருக்க தனியெல்லாம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்சு புளி எடுத்து நம்ம நல்லா தொக்கு இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் உளுந்து போட்டுக்கலாம், கடலை போட்டுக்கலாம், கடுகும் சேர்த்துக்கலாங்க, காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எடுத்து அப்படியே கலந்துடலாங்க. இப்போ நல்லா அது கெட்டியாக வந்தது. நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் சாப்பாடு நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம புளி தாளிச்சு வச்சிருக்கோம்ல, ரொம்ப வாசனை கமகமான வருது. நம்ம கடையிடலாம். நல்லா கடையில் காட்டலாம். வறுத்து வச்சு வேர்க்கடலை மறந்துட்டேன். இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலே உங்க பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாப்பாவுக்கு கேரி போட்டு பார்க்கலாம். பாப்பா கேரி போட்டு கொடுத்தா அனுப்பிச்சிட்டு அது சாப்பிட்றதுக்கு போட்டு கொடுக்குறேன். நல்லா இருக்குதுன்னு சொல்லுதான்னு பார்க்கலாம். பாப்பா ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு தான் சாப்பாடு போட்டுன்னு இருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். பாப்பா சீக்கிரம் சாப்பிடுமா. நல்லா இருக்குதா பருப்புலேயே வர சூப்பரா இருக்குதா புளி சாதம்?